நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Thandivan.com மற்றும் Thandivan யூடியூப் சேனலில். அப்பா. தம்பி. அப்பா. என்ன? இந்த பிரதீபா மேடத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீ எப்படி பார்த்திருப்ப? எங்கேயோ பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லப்பா, நீ இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்னன்னு தெரியல, அவங்க முகம் என் மனசுலயே பதிஞ்சிருக்கு. பார்த்தப்பவே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன் தோணுச்சுன்னு தெரியல. தேவையில்லாம மனசை குழப்பிக்காத. நீ அவங்கள பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. நாம பிகே பிளான்டேஷனுக்கு வரும்போது பிரதீபா வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கா. நீங்க பிரதீபா மேடம் எல்லா ப்ரோக்ராமுக்குமே கூட்டு போயிருக்கீங்கல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கவே இல்லையா? நீ பிறந்ததுக்கு அப்புறம் பார்க்கவே இல்லப்பா, அது கன்ஃபார்ம். அப்புறம் நீ ஒரு தப்பு பண்ணிட்டப்பா, அதை கவனிச்சியா? என்னப்பா? ஆசீர்வாதம் வாங்க சொன்னப்ப அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நீ சொன்ன. நான் கவனிச்சேன்ப்பா. உண்மையிலேயே என்ன அறியாமையே நான் உங்களை அம்மானு கூப்பிட்டுட்டேன். ஏன் அப்படி கூப்பிட்டேன்னு நானே யோசிக்கிறேன். நான் வேணா போய் சாரி சொல்லிட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பாவம், அவங்களால பேச முடியாதுல்ல. பேச முடிஞ்சிருந்தா அம்மானு கூப்பிட்டது பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க இல்ல? அப்படியெல்லாம் அவன் நினைக்கவே மாட்டா. அதுலயும் நீ ஏன் மகன்பா, அந்த அன்பு இருக்கும்ல. அம்மா, ஓவர் ஸ்மார்ட்னஸ் வேண்டாம். மேல நிறைய பேர் இருக்காங்க. யாராவது இங்க வந்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது? நான் கவனமா தான் இருப்பேன். அப்புறம் பாஸ்கர் மாமாவும் அவர் மகனும் வந்திருக்காங்க. வினயனை நீங்க பார்த்தது இல்லல? என்ன பார்க்க வந்திருந்தாங்க. ஆசீர்வாதமும் வாங்கினா. கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்பவே உங்க திருடுத்தனம் எல்லாம் வெளியில வந்திருக்கோம். அதெல்லாம் இல்லம்மா. வினய நான் பார்த்தப்போ எங்களுக்குள்ள உறவு இருக்கிற மாதிரியும் எங்கேயோ பார்த்த மாதிரியும் தோணுச்சு. அந்த முகம் என் மனசுலயே இருக்குது. அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அவனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடும். அவ்வளவு மரியாதையான பையன். அவ என்கிட்ட அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னா. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க மகன் ஞாபகத்திலேயே இருக்கீங்க. ஒரு கவிதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருவரை மனதில் நினைத்திருந்தால் எங்கும் அவர் முகமே தெரியுமா? நீங்க உங்க மகனையே நினைச்சிட்டு இருந்தீங்க. அப்ப வினய் வந்தான். அவ்வளவுதான் விஷயம். ஆமா, அப்படிதான் இருக்கும். அவனை திரும்பவும் பார்க்கணும்னு தோணுது. அது ஏன்? உங்களுக்கு இப்போ ஒரு 20-22 வயசா இருந்தா அப்ப சொல்லிருப்பேன். அஞ்சனா, ஐம் சீரியஸ். ஒருவேளை போன ஜென்மத்துல வினயன் உங்க பிள்ளையா இருந்திருப்பான். இருக்கலாம். ஆனா இந்த ஜென்மத்துல என்னோட மகனை நான் பார்க்கணும். இல்லனா நான் குணமாகியும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆமா, உங்களுக்கு உங்க மகன் மட்டும் போதுமா? எனக்கு ஒரு தங்க மகன் இருக்கிறத நான் மறக்கல. உங்க மகன் வருவான். அப்புறம் ரொம்ப நேரம் இங்க நிக்க வேண்டாம். வாங்க போலாம். வாங்க. நீ இந்த சேர்ல உட்காரு, நான் உன்னை தள்ளிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணும். ஒழுங்கா உட்காரு. முடியாது. உட்காருன்றல. போலாமா?
உட்காரு. இந்தா, நீ அருணை பாத்தியா இல்லையா? இல்ல, அவன் ஒரு டைப்பு. அவன் வேலையை மட்டும்தான் பார்ப்பான். அவனுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் உனக்கு கால் பண்ணானா? இல்ல. அதுதான் நானும் சொன்னேன். அவன் நல்லாவே நடிப்பான். சரி, அதை விடு. நீ ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்படுறியா? என்ன வாங்கி தர போறியா? கர்ப்பிணிகள் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கலனா சாபம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம தேயிலை தோட்டத்துல நடுவுல வளர்ற ஒரு சின்ன செடி, அதுல இருக்கிற சின்ன பழம், அத சாப்பிடணும்னு ஆசை வருது. அம்மா கிட்ட சொன்னா அவங்க மூணாருக்கே போய் தேயிலை தோட்டத்தையே தூக்கிட்டு வந்துருவாங்க. அனுமான் சஞ்சீவி மலையே தூக்கிட்டு வந்த மாதிரி. உனக்கு அந்த பழம் வேணும், அவ்வளவுதானே? இந்தா. உண்மையாவா? நம்ம எல்லாரும் சின்ன வயசுல விரும்பி சாப்பிட்ட பழமாச்சு. நீ கண்டிப்பா ஆசைப்படுவேன்னு நானும் நினைச்சேன். தேங்க்யூ, தேங்க்யூ வினயா. பிரதீபா அம்மாவுக்கு உன்னை பிடிச்சிருக்கான். சும்மாலாம் இல்லப்பா, உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான். உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான். அப்படியா சொன்னாங்க? ஆனா அவங்க பார்க்க வாய்ப்பே இல்ல. 22 வருஷமா வீல் சேர்ல இருக்காங்க. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. மேடத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி. அவங்கள பார்த்ததுமே மனசுக்குள்ள என்னமோ பண்ணுச்சு. எனக்கும் அவங்களுக்கும் நடுவுல என்னமோ இருக்கு. அவங்க உனக்கு யாரா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற? நீயே சொல்லு. எனக்கு அம்மா. ஏன் அப்படி சொல்ற? எனக்கு அம்மா இல்லாததுனால. அப்போ நான் கூட அப்படிதான் ஆசைப்படுவேன். நீ இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். நான் இப்படி சொன்னேன்னு நீ மேடத்துக்கிட்டே சொல்லிட வேண்டாம். வானத்துல இருக்க நட்சத்திரங்களை பார்த்து சின்ன பசங்க எனக்கு அது வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதை நீ எடுத்துக்கோ. உன் வருத்தம் எனக்கு புரியுது. அம்மாங்கிறது எல்லாருடைய கனவுடா. இந்த வீட்டுக்கு நான் வந்தப்போ எனக்கு கிடைச்ச 2 புதையல் தான் 2 அம்மாக்கள். இது யாருன்னு தெரியுதா? தெரியுமே, வினே. நான் மனோ. ஹாய். எப்படி தெரியும்? பாஸ்கரன் தான் என்கிட்ட சிக்காத மாயமான கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. என்னாச்சு, மேலையும் கீழையும் பாக்குறீங்க? ஹே, ஒண்ணும் இல்ல. என்ன மாமா? மேடம் இவனை பார்க்கணும்னு சொன்னாங்க. அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, வெளியில போன் பேசிட்டு இருக்காங்க. நீ போடா. சரி, போயிட்டு வரேன். போயிட்டு வா. அப்பா நான் ஏன் மேலையும் கீழையும் பார்த்தேன்னு உனக்கு புரியலையா? நான் இந்த வினைய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அடுத்தது உங்க டவுட்டா? பிளான்டேஷன்ல பாத்திருப்பீங்க. இருக்கலாம். சரி வாங்க, வந்து ஃப்ரெஷ் ஆகுங்க. ஐயோ, பழத்தை மறந்துட்டேனே. பையன் வினயன். பையன் பார்க்கிறதுக்கு லட்சணமா இருக்கான். நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. டிகிரி படிக்க ஹாஸ்டல்ல சேர்த்தீங்க, இப்போ அட்மிஷன். தேங்க்ஸ் மேடம். நான் எப்பவும் நன்றியோட இருப்பேன். நான் உன்னை வெளியாளா பார்க்கலப்பா. நீ பாஸ்கரோட பையன், அதாவது என் மகளோட சகோதரன். அந்த உரிமை உனக்கு என்னைக்கும் இருக்கு. ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருந்தா நீ எப்பவோ பிஜி முடிச்சிருப்ப. ஆக்சிடென்ட்டா? என்ன ஆக்சிடென்ட்? பாஸ்கர் ஓட்டுன லாரியோட சைட் சீட்ல தானே நீ இருந்த. அப்ப ஏதோ ஒரு டேர்னிங்ல நீ ரோட்ல விழுந்துட்டேன்னு. இல்ல, அப்படி எதுவும் நடக்கலையே. அது மேடம், நான் இவங்கிட்ட எதையும் சொன்னதில்ல. ஐயோ,
அந்த விஷயம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு அவசரமா நீ ஹாஸ்டலுக்கு போகணுமா? நீங்க சொல்லுங்க மேடம். இன்னைக்கு இங்கே இருக்கட்டும். நாளைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிடு. சோனாவையும் நான் இங்க வர சொல்லிடுறேன். சரிங்க மேடம். 2 பேரும் சேர்ந்தே போகட்டும். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரிங்க. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. சரிப்பா. வா. அஞ்சனா எங்க போனா? கிச்சன்ல இருப்பாளோ? ரூம்ல காணுமே. யார் அது? பிரதீபா, நீனும் தூங்கலையா? நீ இப்போல்லாம் கூடு விட்டு கூடு பாயிர வித்த கத்தி வச்சிருக்கல்ல? இல்ல புதுசா மேஜிக் பண்றதுக்கு நீ கத்துக்கிட்டியான்னு தெரியல. நானும் சில புது மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். அதை நான் முதல்ல டெஸ்ட் பண்ண போறதே ஒன்ன வச்சுதான். சில மருந்துகளை முதல்ல எலிக்கு கொடுத்து சோதனை செய்வாங்கல்ல. நீ தூங்கு. சுஜா இல்லாததுனால உனக்கு வேலை அதிகமா இருக்கா? இல்லம்மா, எனக்கு இது சந்தோஷம்தான். பாஸ்கர் பையனுக்கு ரூம் ரெடி பண்ணிட்டியா? பாஸ்கர் மாமா கூட ரூம்ல தங்கிக்கிறேன்னா. அனு பாப்பா தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. சரிம்மா.
கொஞ்சம் கவனமா இருங்களேன். மல்லிகாமாக்கு எப்ப தெரிய போதோ தெரியல. அதுக்கு நான் சிக்கணும்ல. ராத்திரி வேற ஏதாவது வேணுமா? ஆ, வினய் தூங்கிருப்பானா? தூங்கிருக்க மாட்டான். என்ன துரத்திட்டு தத்தெடுக்க போறீங்களா? நீ என்னோட செல்ல பொண்ணாச்சே. வினய் என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினப்போ அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்குதான் வாய்ப்பு இல்லையே. நான் உன்னை கவனிச்சேன். அவனோட கையில வாட்சே இல்ல. நாம அவனுக்கு ஒரு வாட்ச் கொடுக்கலாமா? மனுவுக்காகவே நான் யுஎஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்த வாட்ச் இது. இத கொடுக்கலாமா? எப்படி? ஏதாவது ஐடியா பண்ணு. யோசிச்சு நல்ல ஐடியாவா சொல்லு. சரி, இப்பவே கொடுக்கவா? குடு. வினய நான் பார்க்கலாம்ல. சரி, ஓகே. நான் இப்ப வந்துடுறேன். வா. பிரதீபா அம்மா சொல்லாத, அதாவது அவங்க மனசுக்குள்ள ஆசைப்படுற ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன். நீ நாளையில இருந்து படிக்க போறல, உனக்கு ஒரு கிஃப்ட். இது என்னோட கிஃப்ட் இல்ல, பிரதீபா அம்மா உனக்கு கொடுக்கறது. அதாவது பிரதீபா அம்மாவோட கிஃப்ட். இந்தா. தேங்க்ஸ் மேடம். ஓகேவா? போதும். ஆனா அவ மேடம்னு கூப்பிட்டதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அம்மான்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. ஆமா, அவ அப்படி கூப்பிடுறதுல எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்ல. ஆனா நான் எதிர்ப்பேன். அப்படி எல்லாரும் உங்களை அம்மான்னு கூப்பிட வேண்டாம். பொறாமையா? ஆமா, பொறாமையே தான். நீங்க படுங்கம்மா. குட் நைட். குட் நைட். இன்னும் தூங்கலையா டாடி? தூங்கணுமா? ஏமா, நாளை காலேஜ் போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா? நான் டே ஸ்காலர் தானே, என்ன ரெடி பண்ண போறேன்? ஹாஸ்டல் போகணும்னு விருப்பப்படுறியா? உனக்கு வேணும்னா அதையும் யோசிக்கலாம். ஹாஸ்டல் லைஃப் ஜாலியா இருக்குமா? வேண்டாம் டாடி. டிகிரிக்கு படிக்கும்போது ஹாஸ்டல்ல இருந்ததால தான் தப்பான நட்பு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம உங்களை இனி நான் தனியா விட்டே போக மாட்டேன். இங்க இருந்து 4 கிலோமீட்டர் தானே, போயிட்டு வரேன். அப்புறம் காலையில கோயிலுக்கு போகணும். உண்மையை சொல்லணும்னா அஞ்சனா மாதிரியே நீ பண்ற. ஓ, அவ அளவுக்குலாம் சத்தியமா முடியாது டாடி. என்ன ஆனாலும் சரி, படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். டாடி, மல்லிகா ஆண்டி. சொல்லுமா. இன்னும் தூங்கலையா ராஜீவனா? இல்ல, சோனா நாளைக்கு காலேஜ்ல ஜாயின் பண்றாள்ல, அத பத்தி தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அது விஷயமா தான் நான் கால் பண்ணேன். பாஸ்கரோட மகன் இங்க வந்திருக்கான். இன்னைக்கு அவன் இங்க தான் தங்குறான். ஓ. நாளைக்கு சோனா நம்ம வீட்டுக்கு வந்துட்டானா 2 பேரும் சேர்ந்து போயிடுவாங்க.
அவகிட்ட நான் போனை கொடுக்கறேன், நீயே சொல்லிடு. ஆண்டி, ஹாய் சோனா. வினய் இங்க வந்திருக்கான். நாளைக்கு அவன் ஹாஸ்டல்ல ஜாயின் பண்றான். நீ கொஞ்சம் சீக்கிரமா இங்க வந்துட்டா நல்லா இருக்குமா? வரேன் ஆண்டி. வரலான்னு தான் பிளான் பண்ணிருந்தேன். சரி சோனா, நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட் ஆண்டி. குட் நைட். டாடி, குட் நைட். குட் நைட். வினோ, வினோ, வினோ. என்னாச்சு? ஏன் இந்த கனவே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு? 2 குழந்தைங்க, என்னோட மனுவும் வேணுமாச்சே. எல்லா சாமியையும் வேண்டிக்கோ. எல்லாமே கேட்டதை கொடுக்குற சாமிங்க. என்னோட பலமே இந்த பூஜை ரூம் தான். இன்னைக்கு பிஜி சேர போறேன்ல, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இந்த வீட்டோட ஐஸ்வர்யத்துக்கு காரணமே இந்த பூஜை ரூம் தான். கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல?
எப்படி நம்பாம இருக்க முடியும்? சாமியோட அருள் இருந்ததுனால தானே 5 வருஷத்துக்கு அப்புறமும் என்னால சரியாக முடிஞ்சது. ஆமா, இப்ப போய் பிரதீபா அம்மாவை பார்த்துட்டு வரலாம், வா. ம். இன்னைக்கு காலேஜ் ஓப்பனிங்ல மகன் ஹாஸ்டலுக்கு போறான். சொன்னாங்க, மேடம் தானே ஸ்பான்சரு. ஆமா, இப்ப அவனோட A to Z பாத்துக்கிறது மேடம் தான். உண்மையிலேயே அந்த பொறுப்பு மேடம்க்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, வினய்க்கு இந்த வீட்டுல உரிமையும் இருக்கு. அது என்ன பொறுப்பு உரிமையெல்லாம்? நான் சும்மா சொன்னேனே. அஞ்சனா என் மக தானே, என்னவ அப்பாவை தானே பாக்குறா. ஆமா. அப்ப வினய் அஞ்சனாவுக்கு அண்ணன் தானே. ஓ, இப்ப புரியுது. அதனால வந்த உரிமையை நான் சொன்னேன். வினயோட அம்மாவை பத்தி சொல்லவே இல்லையே. அம்மா இருக்கா, உயிரோட தான். அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் நான் அவங்கிட்ட சொன்னதே இல்லை. டைம் வரும்போது சொல்லுவேன். இவ்வளோ நாளும் ரகசியமா தானே அதை வச்சிருந்தேன். இன்னும் கொஞ்ச நாள் தான். ராஜு சார். பாஸ்கர், நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன் சார். பிளான்டேஷன்ல ஒரு பிரச்சனையும் இல்லை சார். இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் இருக்கு. அஞ்சனாவை பார்க்க முடியலங்கிறது தானே? ஆமா. ஒரு நாள் அஞ்சனா, குழந்தை, மனு எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. என் மகன் வந்திருக்கான். பாஸ்கரா, உன் பையனை கூட்டிட்டு போக தான் என் பொண்ணே வந்திருக்கா. உண்மையிலேயே அவன் கொடுத்து வச்சவன் தான். படிப்பு விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸும் இருக்கவே கூடாது. நாம ஆரம்ப கட்டத்திலேயே நல்ல நண்பர்களா பார்த்து பழகணும். சரி மேடம். சோனா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ வச்சுக்கோ. ஓகே. எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம கேளு. பணம் ஏதாவது தேவைப்பட்டா தாராளமா நீ கேட்கலாம். ஒன்னு சொல்லவா மேடம்? கார்ப்பரேட் இந்தியாவை பத்தி அப்பா சொல்லியிருக்காரு. கோடிக்கணக்கான சொத்து உள்ள 14 கம்பெனிகளுடைய MDயோட முன்னாடி நின்னு பேச கூட எனக்கு தகுதி இல்லை. அந்த MD இன்னைக்கு என்கிட்ட இவ்வளோ அன்பா பேசுறீங்க. எல்லாம் எங்க அப்பாவோட ஆசீர்வாதம் தான். நானும் உன்னை விட ரொம்ப ஏழை குடும்பத்துல பிறந்தவ தான். எல்லாம் போக போக தெரிஞ்சுப்ப. அதோ பாரு, சோனா கூட வந்துட்டாளே. இவர் ராஜீவண்ணா, கம்பெனியோட CEO. நான் பிளான்டேஷன்ல பாத்திருக்கேன். இவதான் சோனா, இன்னையில இருந்து உன் கிளாஸ்மேட். ஓகே. ஹலோ. சோனா, இவனை பாத்துக்கிற பொறுப்பு உன்னோடது. வினயன், சோனாவை பத்திரமா பாத்துக்கோ. தப்பான ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர விட்டுறாத. டாடி. ஹலோ வினாய். ஹலோ. வாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். அஞ்சனா, நாங்க இன்னைக்கு ஜாயின் பண்றோம். எங்களை கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுமா? வா. போதுமா? இப்போதைக்கு. வினாய், இவன் நடிக்கிறதுல டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கா. ஏய், கிண்டல் பண்ணாத. நான்லாம் தோக்காததே பெரிய புண்ணியம். நீயும் ஜாயின் பண்ணனா செம்ம ஜாலியா இருக்கும். இங்க பாரு மல்லிகா, என் வீட்டுல அடிக்கடி கேட்கிற மந்திரம் என்ன தெரியுமா? அஞ்சனா அஞ்சனா அஞ்சனா. சரி, நேரம் ஆயிட்டு இருக்கு, கிளம்புங்க. சோனா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருங்க. நல்லா படிச்சு நீங்க 2 பேரும் பெரிய ஆளா வரணும். வா 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 வா. வரலாம் வரலாம் வரலாம், வா. போதும் 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 போதும்.
ஆமா, பிரதிபா மேடமை வேற எங்கேயாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்ப போறாங்களா? அப்படித்தான் நினைக்கிறேன். ராஜீவ் அண்ணாவும் மனுவும் என்னோட கார்ல வாங்க. நேரா ஆபீஸ்க்கு தானே போறோம். ஆமா. சோனா, நீயும் வினயும் ஒரு கார்ல போங்க, சரியா? சரிங்க ஆண்டி. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. நீ ரொம்ப பெரிய ஆளா வரணும்ப்பா. கிளம்பலாம். போலாம். போயிட்டு வரோமா? போயிட்டு வரோமா? பாய்மா. வரோம். ஏறு. இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல நாள் மாமா. ஆமாம்மா. அஞ்சனா, நான் கொஞ்சம் டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன். எஸ்கேப்பா மாமா? இல்லம்மா. சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஆமா, எப்படி போவீங்க? நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுவேம்மா. சரி மாமா. ஐயோ, அம்மா எந்த தைரியத்துல இப்படி சுத்திட்டு இருக்கீங்க? எல்லாரும் போயிட்டாங்கல்ல. சாரதாக்கா இருக்காங்கல்ல. சாரதாண்டியும் போயிட்டாங்கல்ல. இவ்வாளு எல்லாம் உன் வேலை தானா? பாத்து பாத்து மெதுவா. அஞ்சனா, இப்ப நாம மட்டும் தான் இருக்கோம். இன்னைக்கு பின்றோமா? நாம பின்னிக்கிட்டே இருக்கும் போது யாராவது வந்துட போறாங்க. கேட்ட திறக்கிற சத்தம் எனக்கு நல்லாவே கேக்கும். நீ கவனிச்சியா? நான் கொடுத்த வாட்ச் தான் வினய் கட்டிட்டு இருக்கான். அதெல்லாம் கவனிச்சிட்டீங்களா? அம்மா, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி எல்லாத்தையும் மறைச்சே வைப்பீங்க? நீங்களும் மல்லிகா அம்மாவும் ஒன்னா அன்பா ஜாலியா எப்போதான் இருக்க போறீங்களோ? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அந்த அளவுக்கு மல்லிகா என்ன டார்ச்சர் பண்ணிருக்கா. அமெரிக்காவுக்கு என்ன அனுப்புனது காப்பாத்துறதுக்கு இல்ல, நான் எப்பவும் அசையவே கூடாதுன்னு சொல்லி அனுப்புனா. ஆனா அமெரிக்க தமிழர்களுக்கு நன்றி சொல்லணும். என்ன காப்பாத்துறது மட்டும்தான் அவங்களோட லட்சியம். நான் வீல் சேர்ல திரும்ப வந்ததே மல்லிகா கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டும்ன்றதுக்காக தான். மல்லிகா சந்தோஷப்பட்டாலும் மனசுக்குள்ள பயப்படுறா. நான் நல்லாயிட்டனோன்னு சந்தேகப்படுறா. நான் இந்த யுத்தத்துக்கு ஆயுதங்களை தயார் பண்ணணும். அது வரைக்கும் நான் இப்படி ரகசியமா தான் எல்லாத்தையும் பண்ணுவேன். எனக்கு பயமா இருக்குமா? உன்னை கண்டிப்பா நான் மாட்டி விட மாட்டேன். எனக்கு அன்பு மட்டும் போதுமா? அதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா என்ன? இல்ல அம்மா, இந்த யுத்தம் நான் என்னோட அம்மாக்கெல்லாம் நினைச்ச 2 பேருக்குள்ளேயுங்கிறது நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. எல்லா யுத்தங்களுமே அப்படிதாம்மா. இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவங்களும் இந்தியர்களா தானே இருந்தாங்க. ஆனா நீங்க 2 பேருமே என்னோட அம்மாக்கள். உனக்கு தெரியாதாமா மகாபாரத யுத்தம்? கௌரவர்களும் பாண்டவர்களும் மோதிக்கிட்டாங்க. ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் இறந்து போனாங்க. ரத்த ஆரே ஓடிச்சு. அப்போ ஒரு நாள் குந்தி கர்ணனை பார்க்க வந்தா. பாண்டவர்கள் உன்னோட தம்பிங்க, அவங்க கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுன்னு சொன்னா. அதுக்கு கர்ணன் என்ன சொன்னான் தெரியுமா? அம்மா, உங்களுக்கு இப்போ 5 பசங்க தான். இந்த யுத்தம் முடிஞ்சாலும் அது மாறாது. ஒண்ணு நான் அர்ஜுனனை கொல்லுவேன், இல்லனா அர்ஜுனன் என்ன கொல்லுவான். அப்பவும் உங்களுக்கு 5 பசங்க இருப்பாங்க. எனக்கு 2 அம்மாக்கள், அவங்க எப்பவும் இருக்கணும். இல்ல, ஒரு அம்மா எப்பவும் உன் கூட இருப்பாம்மா. அது மல்லிகாவா இருக்கலாம், இல்ல நானா இருக்கலாம்.
ஒருவேளை நான் இருந்தாலும் என் கடைசி மூச்சிலையும் நீ நிச்சயம் கலந்திருப்ப. நீ என் செல்ல மகமா. அம்மா, இது எனக்கும் மல்லிகாவுக்குமான பிரச்சனை. உனக்கு இது எதுவுமே தெரியாது. நீ 2 பேரையுமே நேசிச்சு வாழுமா. இப்ப கர்ப்பிணியா இருக்கிற உனக்கு தேவை சந்தோஷம் மட்டும்தான். வா. வா. உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா சாப்பிடணும்னு தோணுதாம்மா? இல்ல. எனக்கு அப்படி தோணுதே. ஆ? உனக்கு அதுக்கான வயசு வரட்டும், அப்ப கேளு, சரியா? உனக்கு பிடிச்ச ஸ்வீட் சொல்லுமா, நான் உனக்கு செஞ்சு தரேன். உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்கம்மா. அது முடியாது. என் வீட்டுக்காரருக்கு பிடிச்சதை செஞ்சு தரவா? வெள்ளை பணியாரம். வெள்ளை பணியாரம்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் உனக்கு செஞ்சு கொண்டு வரேன். நானும் வரேன். வேண்டாம் வேண்டாம், நீ இங்கேயே உட்காந்துட்டு. அனு, யாராவது வராங்களான்னு கொஞ்சம் பாத்துக்கோ. என்ன என் செல்லம். அஞ்சாமா, நான் ஒரு மேஜிக் காட்டவா? காட்டு. பாட்டியம்மா இன்னும் இது வரைக்கும் அது ரெடி பண்ணலையா? அது சரி, பணியாரம் சாப்பிடலான்னு ரொம்ப ஆசையா இருக்கியோ? இதுவரை நான் பணியாரமே சாப்பிட்டது இல்ல. அப்படியே சொல்லும். இப்ப சாப்பிடலாம், பாட்டி தான் செய்யறாங்கல்ல. வெள்ளை பணியாரம் ரெடி. இவ எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்க தெரியுமா? ஆஹா. சூப்பர். இது தாசாருக்கு பிடிக்குமா? இப்படி எல்லாம் செஞ்சு கொடுத்தா யாருக்கு தான் பிடிக்காது? ஓய், தாசாருன்னெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் எப்படி கூப்பிடுறது? பெரியப்பான்னு கூப்பிடு. இப்ப அவர் இருந்திருந்தா உன்னை சொந்த பொண்ணாவே நினைச்சிருப்பாரு. உங்களை பெரியப்பா ரொம்ப கொஞ்சுக்குவாருல்ல? கொஞ்சறதுன்னெல்லாம் சொல்ல முடியாது, அது அதுக்கும் மேல. இன்னும் 1000 வருஷம் அவர் கூடவே வாழணும்னு அப்ப தோணும். அந்த ஆசை இப்பவும் இருக்கு. நான் அன்னைக்கு அவரோட நினைவு மண்டபத்துக்கு போனப்ப என் முன்னாடி வந்தாரு. கொஞ்ச நேரம் என் பக்கத்திலேயே இருந்தாரு. பெரியப்பாவை ஃபர்ஸ்ட் எப்ப பாத்தீங்க? எப்ப ப்ரப்போஸ் பண்ணாரு? ஆஹா, வெக்கம் வந்துருச்சா? நீங்க வெக்கமே படாம சொல்லுங்க பாட்டி. சொல்றேன். முதல்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது பாஸ்கர் அண்ணனை தான். எங்க ஊர்ல இருந்த பெரிய பண்ணையாரோட காரை அவர் தான் ஓட்டிட்டு இருந்தாரு. நான் பெரும்பாலும் ப்ரோக்ராம்ஸ்க்கு போறதே பாஸ்கர் அண்ணனுடைய கார்ல தான். எங்க ஊரு தானியூர் கிராமம். தானியூர் கிராமத்தை பத்தி மல்லிகாமா சொல்லிருக்காங்க. ஓகே. ஆனா என் வீட்டுக்கும் மல்லிகா வீட்டுக்கும் 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவரோட கம்பெனியான கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோட குடும்ப விழாவுக்கு என் டான்ஸ புக் பண்ணாங்க. கம்பெனி அதுக்கப்புறம் தான் கார்ப்பரேட் இந்தியாவா ஆச்சு. அன்னிக்கும் நான் பாஸ்கர் அண்ணனோட கார்ல தான் போனேன். பாஸ்கர் என்ன இன்னைக்கு ப்ரோக்ராம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏமா அப்படி திடீர்னு என்ன டென்ஷன் உனக்கு? அதான் எனக்கும் தெரியல. பிரதீபா, நீ தான் பெரிய டான்சர்னு இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியுமே. இன்னைக்கு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம். கம்பெனியோட எம்டி எல்லாம் பார்க்க வராங்கன்னு சொல்லிருக்காங்க.
அதுவே உனக்கு பெரிய கிரெடிட் தானம்மா. அந்த எம்டி பேரு கிருஷ்ணதாஸ். அவரு மிகப்பெரிய கலை ரசிகரான். அவரோட எல்லா கம்பெனிகள்லையும் ஆர்டிஸ்டுங்களுக்கு அவர் வேலையில முன்னுரிமை கொடுப்பாராம். அவர் அப்படிப்பட்ட கலை ரசிகர்னா எவ்வளவு பெரிய ஆளுங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாரு. பிரதீபா, உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ நல்லா டான்ஸ் ஆடு. அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்லாம் யோசிக்காத. ஒருவேளை இதுவே உனக்கு திருப்பு முனையா இருக்கும். பாஸ்கர் அண்ணன் சொன்னது உண்மைதாம்மா. அந்த நாள் என் வாழ்க்கையோட திருப்பு முனை. நாங்க ஆடிட்டோரியத்துக்கு போனோம். வாங்க மேடம். வணக்கம். மீட்டிங் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. எம்டி ஏற்கனவே வந்துட்டாரு. கரெக்ட் டைமுக்கு டான்ஸ் ஆரம்பிச்சிடலாம். டான்ஸுக்கான கர்டன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? கட்டியாச்சுங்க. உங்களோட ஆர்கெஸ்ட்ரா பார்ட்டியும் டெக்னீஷியன் எல்லாம் வந்துட்டாங்க. வாங்க வாங்க போலாம். நீ போமா, பெட்டியெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன். கிருஷ்ணன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கைத்தட்டல் தெரியுமா? ரொம்ப நல்லா இருந்தது. நானே பயந்து தான் ஆடினேன். விஐபிஸ்லாம் முத வரிசையில இருந்தாங்க. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் லெவல்ல மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சிஎம் எம்ஜிஆரோட ப்ரோக்ராம் படி 11 மணியை 1:30 மணியா மாத்திட்டாங்க. ஓகே, சிஎம் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எம்ஜிஆர் சாருக்கு உடம்பு சரியில்லைனோ அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்கா போவாருன்னு சொன்னாங்க. வாங்க. எத்தனை பேர் உன்னை பாராட்டிட்டு போறாங்க தெரியுமா? மேடம், சார் வந்திருக்காரு, வர சொல்லவா? வணக்கம் மேடம், நான் கிருஷ்ணதாஸ். உங்க டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் தான் எங்க கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர். அதாவது எங்க எல்லா கம்பெனிஸோட எம்டி. ஏய், உங்களுக்கு ஏதாவது வசதி குறைவா இருக்கா? இல்ல சார். எங்க கம்பெனியில ஏகப்பட்ட கலைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்குறோம். ஏய், கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்த ப்ரோக்ராம் எங்கன்னு சொல்லுங்க, நான் பார்க்க வரேன். சொல்றேன் சார். சரிங்க, பார்க்கலாம். யூ ஆர் ரியலி பியூட்டிஃபுல். பிரதீபா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அம்மா, எவ்வளோ பெரிய கம்பெனியோட எம்டி வந்து நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? காதல் ஆரம்பிச்சிருச்சா? போடி, பார்த்த உடனே காதல் வர இது என்ன சினிமான்னு நினைச்சியா? எனக்கு அப்ப அவர் மேல அளவில்லாத மரியாதை வந்துச்சு. என்ன மாதிரி ஒரு சாதாரண டான்சரை நேர்ல வந்து பாராட்டினாருல்ல. ஆமா, காதல் சொன்னா என்ன? லவ். மிச்ச கதையும் சொல்லுங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் எப்ப பாத்தீங்க? ஒரு 3 நாளைக்கு அப்புறமா ஒரு ஆல்பத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. கவிஞர் வாலி எழுதின பாடல். அதுக்கு அடுத்ததா நாங்க சந்திச்சுக்கிட்டது அங்கதான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.